அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் வருடம் வருடம் கொடுக்கக்கூடிய ரூபாய் 6000 பணம். இந்த வருடத்திற்கான முதல் தவணை எப்போது வரும், யாருக்கெல்லாம் வரும், நமக்கு பிஎம் கிசான் திட்டத்தோட பணம் வரணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன ஆவணங்கள் நம்ம பூர்த்தி செஞ்சுருக்கணும், எப்படி இதற்கு அப்ளை பண்ணுறது, ஆல்ரெடி இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட பயனாளராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற முழு தகவல் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கு அதற்கு முன்னாடி ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த கவர்மெண்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு தகவல்களாக வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. பிரதம மந்திரி கிசான் திட்டம் 22வது தவணை மார்ச் மாதம் 2026 கிடைக்க வாய்ப்புள்ளது. அரசாங்கம் பயனாளர்களின் பட்டியலை சுத்தம் செய்ததால் விவசாயிகளின் நிலையை சரிபார்க்க வேண்டும். அதாவது எல்லா பயனாளர்களுடைய லிஸ்ட்டையுமே ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பயனாளர்கள் விடுபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம இதோட பயனாளராக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது விவசாயிகள் எல்லோருமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த தொகை கிடைக்கும். ஸோ இந்தியாவின் முதன்மையான விவசாய வருமான ஆதரவு திட்டமாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி விரைவில், அதாவது இந்த மார்ச் மாதத்தில் 22வது தவணை வெளியிட உள்ளது. வரலாற்று போக்குகளின் அடிப்படையில் 2026 மார்ச் மாத தொடக்கத்தில் அல்லது நடுப்பகுதியில் பணம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த மாதம் 15 தேதிகளுக்குள்ளேயோ இல்லை 20 தேதிகளுக்குள்ளேயோ உங்களுக்கு பணம் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதத்தில் பணம் கிடைச்சிடும். பணம் கிடைக்கிறது ஓகே. ஆனால் இதில் நம்ம இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட பயனாளராக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும். ஒவ்வொரு வருடமும் முதல் தவணை பாருங்கள், உங்களுக்கு பிப்ரவரி மாதத்திலேயே கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வருடம் நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால மார்ச் மாதம், அதாவது இந்த மாதம் 15 தேதிகளுக்குள்ள உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இதற்காக இந்த பயனாளர்களை சுத்தம் செய்கிறாங்க. பயனாளர்களை ஏன் ஃபில்ட்ரு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இகேஒய்சியை முழுமையற்ற இகேஒய்சியை சரிபார்க்கணும். அதாவது இகேஒய்சி முடிக்காதவங்களுக்கு இந்த பேரை நீக்கம் பண்ணிடுவாங்க. நில உரிமை பதிவுகள் பொருந்தவில்லை அல்லது நீங்கள் சரியான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலை அப்படின்னாலுமே உங்களுடைய பேரை நீக்கிடுவாங்க. அதே மாதிரி வங்கி கணக்கோட ஆதார் எண்ணையும் நீங்கள் இணைக்கலை அப்படின்னா உங்களுடைய பேரை நீக்கிடுவாங்க. வருமான வரி செலுத்துவோராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேரை நீக்கிடுவாங்க. ஒரே குடும்பத்திற்குள் நகல் பதிவு, அதாவது ஒரே குடும்பத்தில் வெவ்வேறு நபர்கள் இதை பதிவு செஞ்சீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய பேரை நீக்கிடுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் பேரை நீக்கிடுவாங்க. ஸோ நம்ம தவறு செய்யாமல் எப்படி கரெக்டாக இதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட போர்ட்டல், அதாவது அரசு இ சேவை மையங்களுக்கு சென்று உங்களுடைய இகேஒய்சி, அதாவது உங்கள் எந்த நம்பரில் நீங்கள் பதிஞ்சிருக்கீங்களோ அந்த நம்பரை கொடுத்து இந்த இகேஒய்சி ஆதார் எண்ணை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஆதார் எண்ணோடு உங்களுடைய வங்கி எண்ணையும் நீங்கள் இணைச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட பயனாளராக நீங்கள் இருக்க முடியும். அதே மாதிரி நில உரிமை விவரங்கள் மாநில அரசு பதிவுகளுடன் பொருந்த வேண்டும். நில விதைப்பு இல்லை என்பதை காட்டினால் விவசாயிகள் உள்ளூர் வருவாய் அலுவலகங்களை பார்வையிட வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் நில உரிமம் அதை அனைத்தையுமே நீங்கள் சரிவர பதிவு பண்ணியிருக்கணும். நீங்கள் பதிவு பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதனோட பயனாளராக இருக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட வங்கி பாஸ்புக், அந்த பாஸ்புக்கில் உள்ள நம்பரையுமே நீங்கள் சரிவர உங்களுடைய இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் இணைச்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த 22வது
தொகை இந்த வாரத்திலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிகபட்சம் இந்த வாரத்தில் உங்களுக்கு 2000 ரூபாய் அப்படின்றது ஏறிடும். ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படிச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.